Kinematics JEE main type questions la second part பார்க்கலாம். Two trains A and B 100 km apart are traveling towards each other on different tracks with the same starting speed of 50 km per hour. The train A accelerates at 20 km per hour square and the train B retards at the rate of 20 km per hour square. The distance covered by the train A when they cross each other is dash. இப்போ ரெண்டு ட்ரெயின் அப்ரோச் ஈச் அதர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா இது ட்ரெயின் ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இதுதான் ட்ரெயின் ஏ, இட் மூவ்ஸ் வித் வெலாசிட்டி u1 அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து ட்ரெயின் பி வந்து இது ட்ரெயின் பி எடுத்துங்க. இந்த ட்ரெயின் பி வந்து மூவ்ஸ் வித் வெலாசிட்டி u2ன்னு எடுத்துங்க. இங்கே u1 u2 ரெண்டுமே வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் u1 வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 50 கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துக்கோங்க. u2 வந்து நம்ம -50 கிலோமீட்டர் பர் ஹவர் எடுத்துங்க. ஏன்னா வந்து வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் வித் ரெஸ்பெக்ட் செகண்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னோட வெலாசிட்டி மைனஸ் செகண்ட் ஒன்னோட வெலாசிட்டி அப்படி போடணும். இதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அப்போ இது என்ன ஃபார்முலா வரும் பாருங்க நமக்கு. இங்கே 50 இது ஒரு -50 மைனஸ் ஆஃப் -50. ஸோ தட் இதுல இருந்து நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து 100 கிலோமீட்டர் பர் ஹவர் கிடைச்சிருக்கு. 100 கிலோமீட்டர் பர் ஹவர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆக்சலரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சலரேட் ஆகுது. ட்ரெயின் ஏ வந்து ஆக்சலரேட் ஆயிருக்கு அப்படின்னா வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும். A1 எடுத்துங்க. A1 வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கு, ஆக்சலரேஷன் வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கு. செகண்ட் கேஸ்ல வந்து வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து ரிட்டார்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சலரேஷன் A2 வந்து ஆப்போசிட் டு தி வெலாசிட்டி இருக்கு. ஆனா ஆக்சலரேஷன் பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஏ வந்து சேமா இருக்கு இல்லைங்களா. அப்போ ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தோம்னா A1 மைனஸ் A2ன்னு போடணும். இங்க ரெண்டு ஆப்ஜெக்டோட ரிலேட்டிவ் இது ஆக்சலரேஷன் 20 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா A1 இஸ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்காங்க. A2வும் 20 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் 20 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்ம ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் வந்து நமக்கு 0 அப்படி கிடைச்சிருக்கு. ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் 0ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஏக்கும் பிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, இந்த ஏ அண்ட் பி வந்து 100 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. 100 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்டன்ஸ். இப்போ ரிலேட்டிவ் மோஷன்ல போடும்போது இப்போ ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் 0வா இருக்கிறதுனால இது யூனிஃபார்ம் மோஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ யூனிஃபார்ம் மோஷன்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரிலேட்டிவ் மோஷன்ல இது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் வந்து 0வா இருக்கிறதுனால யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கு. இதுக்கு என்ன பண்ணிடலாம்னா அப்படியே டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம்னு எடுத்துக்கலாம். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு போட்டுங்க. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, 100 கிலோமீட்டர்னு வந்திருக்கு. ரிலேட்டிவ் வெலாசிட்டி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கும் பாருங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து நம்ம 100 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி 100 கிலோமீட்டர் பர் ஹவர் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு 1 ஹவர்னு கிடைச்சிருக்கு. ஸோ டைம் வந்து 1 ஹவர் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி ட்ரெயின் ஏ அதான் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி ட்ரெயின் ஏ. அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ட்ரெயின் ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா ut பிளஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா. யூ எவ்வளோப்பா 50. யூ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க 50 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 கிலோமீட்டர் பர் ஹவர் இன்ட்டு டைம் வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். பிளஸ் ஆஃப் இன்ட்டு ஏ ஆக்சலரேஷன் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து ஆக்சலரேட் ஆகும். ஆக்சலரேஷன் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு டைம் ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது 50 × 1 15 எடுத்துங்க. பிளஸ் 20/2 வந்து என்ன வருது பாருங்க, 10ன்னு வருதுங்களா. ஸோ 10 × 1 ஸ்கொயர் 10. ஸோ தட் 50 + 1 வந்து 60 கிலோமீட்டர். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து 60 கிலோமீட்டர்னு நமக்கு 11th கொஸ்டினுக்கு வந்து 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. 12th கொஸ்டின் போயிடலாம். 12th கொஸ்டின் பாருங்க. To cross the river in shortest distance, a swimmer should swim making an angle theta with the upstream. What is the ratio of the time taken to swim across in the shortest time to that in swimming across over a shortest distance? Assume that the speed of the swimmer in still water is greater than the speed of river flow. இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்டஸ்ட்
டைம்ல ஸ்விம் பண்ணணும். அவங்க கேட்டது கொஸ்டின் வந்து பாருங்க, ஷார்டஸ்ட் டைம் டு தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ ஷார்டஸ்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ டைம் டேக்கன் கண்டுபிடிச்சது, அடுத்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் போகலாம். ஷார்டஸ்ட் டைம்ல நம்ம ஸ்விம் பண்ணணும்னா டைரக்டா பர்பண்டிகுலரா நம்ம ஸ்விம் பண்ணிடணும். டைரக்டா பர்பண்டிகுலரா இந்த டைரக்ஷன்ல ஸ்விம் பண்ணணும். ஸோ இந்த டைரக்ஷன்ல ஸ்விம் பண்ற வி வெலாசிட்டில ஸ்விம் பண்றதை அஸ்யூம் பண்ணிக்கங்க. இந்த வித் வந்து நம்ம டின்னு எடுத்துக்கலாம். வித் ஆஃப் தி ரிவர் டின்னு எடுத்துங்க. இந்த கேஸ்ல ரிவர் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ரிவர் வெலாசிட்டி ரிசல்டன்ட் நீங்க இந்த பக்கம் போயிருப்பீங்க. இருந்தாலும் ஷார்டஸ்ட் டைம்ல ஸ்விம் பண்ணணும்னா டைரக்ட்லி பர்பண்டிகுலர் டு தி ரிவர் ஃப்ளோ ஸ்விம் பண்ணிடணும். அப்போ பர்பண்டிகுலர் டு தி ரிவர் ஃப்ளோல வெலாசிட்டி வி இருக்கு, டிஸ்டன்ஸ் டி இருக்குன்னா டைம் டேக்கன் இந்த ஷார்டஸ்ட் டைம் வந்து T1 எடுத்துங்க. இந்த கேஸ்ல டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணோம், ஸ்விம் பண்ணோம். அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல ஸ்விம் பண்ணனா என்ன பண்ணலாம்னா, கவனிங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து வித் ரிவர் ஃப்ளோ வந்து யூ ஆர் மேக்கிங் சம் ஆங்கிள். அப்ஸ்ட்ரீம் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? இது வந்து இப்போ இந்த டைரக்ஷன்ல போனா அப்ஸ்ட்ரீம்னு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த டைரக்ஷன்ல இப்படி ஸ்விம் பண்ற வெலாசிட்டி. அப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள் தீட்டா சொல்லியிருக்காங்க. பர்பண்டிகுலர் டு ரிவர் ஃப்ளோ இந்த டைரக்ஷன் எடுத்துங்க. நீங்க இவ்வளவு வித் டி வித் நீங்க வந்து கிராஸ் பண்ணணும். இப்போ இது தீட்டான்னு எடுத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ இந்த வெலாசிட்டி ரெண்டு காம்பனண்டா நம்ம ரிசால்வ் பண்ணலாம்ப்பா. ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம். ரிசால்வ் பண்ணீங்கன்னா இப்போ இந்த டைரக்ஷன்ல எவ்வளவு வெலாசிட்டி வரும் பார்த்தீங்கன்னா v sin 180 மைனஸ் தீட்டா. sin 180 மைனஸ் தீட்டா நம்ம sin தீட்டான்னு எடுத்துக்கலாம். அதனால இந்த வெலாசிட்டி v sin தீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஸோ பர்பண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் ரிவர் நம்ம கிராஸ் பண்ணணும் இல்லையா, அதாவது A டு B கிராஸ் பண்ணணும் எடுத்துங்க. இங்க டைம் டேக்கன் T2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேஸ்ல டைம் டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி போகும்போது ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும், A டு B இருக்கும். அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த கேஸ்ல டிஸ்டன்ஸ் டிராவல் பை வெலாசிட்டி வந்து v sin தீட்டான்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன வேணும், T1 by T2 தான் வேணும். T1 by T2 என்னன்னா T1 வந்து d by v ன்னு எடுத்துக்கிட்டோம். T2 வந்து என்ன வருது பாருங்க, d by v sin தீட்டான்னு வருது. ஓகேங்களா? அப்போ இந்த d-யும் d-யும் கேன்சல் பண்ணிடுறோம். d1 கிடையாது, இது d தான். v கேன்சல் ஆயிடுது, இந்த sin தீட்டா மேல போயிடும். ஸோ தட் நமக்கு sin தீட்டான்னு கிடைச்சிருக்கு. ஸோ T1 by T2 என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து sin theta. அதாவது டிஸ்டன்ஸ் டிராவல் டைம் டேக்கன் இந்த ஷார்டஸ்ட் டைம் டு தி டைம் டேக்கன் இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு என்ன ரேஷியோ வந்திருக்குன்னா நமக்கு sin thetaன்னு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சரா நமக்கு வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது 13th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. Rain velocity is 3 km per hour. A man walks in the rain with a velocity of 4 km per hour. The raindrops will fall on the man with a relative velocity of அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா கவனிங்க, இப்போ ரெயின் வந்து ஃபால்ஸ் வித் வெலாசிட்டி 3 km per hourன்னு எடுத்துக்கோங்க. 3 km per hourன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மேன் வந்து வாக்ஸ் வித் வெலாசிட்டி வந்து 4 km per hourன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டைரக்ஷன் தான் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன் அப்படின்னு வந்திருக்கும். இதுதான் velocity of rain with respect to man இந்த டைரக்ஷன் வரும். ஆங்கிள் பிட்வீன் velocity of மேனும் velocity of rain 90 டிகிரி இருக்கு. இப்போ வந்து velocity of rain with respect to man அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்னா velocity of rain மைனஸ் velocity of man, இது வெக்டார் நோட்டேஷன்ல எழுதணும். அப்போ என்ன பண்ணலாம், velocity of rain மைனஸ் பிளஸ்ன்னு போட்டு இங்க மைனஸ் ஆஃப் velocity of man அப்படின்னு போட்டுங்க. இங்க ஆங்கிள் பிட்வீன் velocity of rainக்கும் velocity of manக்கும் 90 டிகிரி இருக்குதுனால அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் VR ஸ்கொயர் பிளஸ் VM ஸ்கொயர் பிளஸ் 2VR VM cos θ வரும். cos θ 90 டிகிரினால இந்த θ வந்து 90 டிகிரி வரதுனால cos 90 0ன்னு அதை விட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா velocity of rain வந்து 3 km 3 ஸ்கொயர் போடுங்க, velocity of man வந்து 4 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுங்க. இங்க ஆக்சுவலா மைனஸ் velocity of man இருக்கும், அது ஸ்கொயர் பண்ண பிளஸ் ஆயிருது. ஸோ தட் இங்க பாருங்க 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் என்ன வருது பாத்தீங்கன்னா நமக்கு 25 வரும். ரூட் எடுத்தா 5 km per hour அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 5 km per hourன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. Raindrops are falling vertically with a velocity of 10 meter per second to a cyclist moving on a straight road. The raindrops are appear to be coming with a velocity of 20 meter per second. The velocity of cyclist கேட்டிருக்காங்க. போன சம்ம மாதிரியே தான் கேட்டிருக்காங்க. பாருங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா velocity of rain வந்து 10 meter per secondன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து சைக்கிளிஸ்ட் இந்த டைரக்ஷன்ல போறாரு. velocity of மைனஸ் velocity of cyclist இந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கலாம்.
இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு சைக்கிளிஸ்ட் இது இருக்கும். இந்த வெலாசிட்டி தான் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு சைக்கிளிஸ்ட். நமக்கு என்ன பண்ணலாம்? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு சைக்கிளிஸ்ட் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளிஸ்ட்னு எடுத்துங்க. ஆங்கிள் பிட்வீன் ரெயின் அண்ட் சைக்கிளிஸ்ட் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கு. கரெக்ட்டுங்களா? சரி, அப்போ இது என்ன பண்ணலாம்? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் பிளஸ் போட்டு மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளிஸ்ட் போட்டிங்கன்னா அப்போ வெலாசிட்டி ஆஃப் ரெயினுக்கும் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளிஸ்ட்டுக்கும் 90 டிகிரி தான் ஆங்கிள். அப்படி எடுத்துட்டோம்னா இது வந்து ரெயின். இப்போ ஒரு வெலாசிட்டி ஆஃப் ரெயினும் வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளுக்கு ஆங்கிள் தெரியும். நமக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி ஆஃப் ரெயின் ஸ்கொயர் பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளிஸ்ட் ஸ்கொயர் பிளஸ் ட்வைஸ் தி வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன்டு cos 90 போடுறீங்க. cos 90 வந்து 0ன்னு வந்துடும். சரிங்களா? cos 90 0 வரதுனால அது அந்த டேர்மை விட்டுட்டேன். இப்போ வந்து பாருங்க, இது வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு சைக்கிளிஸ்ட் வந்திருக்கு. இப்போ இது ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ரெயின் with respect to cyclist square equal to velocity of rain square plus velocity of cyclist square. நமக்கு velocity of cyclist தான் வேணும். velocity of rain என்ன கொடுத்திருக்காங்க? with respect to cyclist 20 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது 20 square is equal to velocity of rain எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 10 ன்னு கொடுத்திருக்காங்க. so 10 square plus velocity of cyclist square. இதுல இருந்து velocity of cyclist square equal to 20 square வந்து 400. அந்த 400 இருந்து இந்த 10 square 100 கழிச்சிருங்க. so 300 கிடைக்குது. சரிங்களா? 300 மீட்டர் per செகண்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளிஸ்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 300 மீட்டர் பர் செகண்ட். நமக்கு வெலாசிட்டி ஆஃப் சைக்கிளிஸ்ட் வேணும், ரூட் எடுத்துருங்க. ஸோ 10√3 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 10√3 மீட்டர் பர் செகண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A person walks up a stationary escalator in time t1. If he remains stationary on the escalator, then it can take him up in time t2. How much time would it take him to walk up the moving escalator? சரி, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து ஒரு எஸ்கலேட்டர் இருக்கு. இந்த எஸ்கலேட்டர் வந்து ஒரு லெங்த் வந்து நம்ம d டிஸ்டன்ஸ் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேன் வந்து நடந்து போறாரு. இந்த எஸ்கலேட்டர் ரெஸ்ட்ல இருக்கு, u வெலாசிட்டில நடந்து போறாருன்னு வச்சுங்க. அப்ப நடந்து போனா டைமுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இது t1 டைம்னு கொடுத்துட்டாரு. செகண்ட் இது வந்து மேன் வந்து u ஸ்பீட்ல போயிருக்காரு. செகண்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து எஸ்கலேட்டர் மூவ் ஆகுது வித் வெலாசிட்டி v சொல்லிட்டாங்க. v வெலாசிட்டி, மேன் வந்து ரெஸ்ட்ல இருக்கார். இந்த கேஸ்ல d டிஸ்டன்ஸ்ல தான் போகணும். அப்போ இங்க டைம் டேக்கன் வந்து t2 is equal to d by v ன்னு எடுத்துங்க. சரிங்களா? இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, u is equal to d by t1 கிடைக்குது. இந்த கேஸ்ல அதாவது எஸ்கலேட்டர் ரெஸ்ட், மேன் வாக் பண்ணும்போது u equal to d by t1 வருது. இது எஸ்கலேட்டர் மோஷன், மேன் ரெஸ்ட்ல இருக்கும்போது நமக்கு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா d by t2 கிடைச்சிருக்கு. இப்போ தேர்ட் கேஸ் என்ன பார்க்க போறோம்னா வந்து போத் எஸ்கலேட்டர் அண்ட் மேன் மூவ்ஸ். அப்போ எஸ்கலேட்டர் வந்து மூவ் ஆகுது v வெலாசிட்டில, மேன் ஆல்சோ மூவ்ஸ் வித் u வெலாசிட்டி, அப்படி போறாங்க. ஸோ இந்த கேஸ்ல d டிஸ்டன்ஸ் தான் நமக்கு மூவ் ஆகணும், d டிஸ்டன்ஸ் தான் மூவ் ஆகணும். இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி, பாத்தீங்கன்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி எவ்வளவுன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல போறதுனால v பிளஸ் யூன்னு போட்டுக்குங்க. இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டில போகும்போது டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன் t இருக்குங்க. இப்போ v வெலாசிட்டி ஃபார்முலா இந்த ஃபார்முலா இருக்குங்க பாருங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, d by t2. யூக்கு வந்து இங்க இருக்கு பாருங்க, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க, d by t1. இப்போ காமனா d கேன்சல் பண்ணிருங்க. ஸோ 1 by t is equal to 1 by t1 plus 1 by 2. LCM எடுத்துட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க, t is equal to t1 t2 divided by t1 plus t2. So this much time t1 t2 divided by t1 plus t2 time taken when the escalator moves and also in moving escalator man walks. அப்போ என்ன ஆன்சர் வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி, t1 t2 by t1 plus t2. இந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சரா கிடைக்குது. அடுத்த क्वेश्चन பாருங்க. Two cars are moving in the same direction with a speed of 30 km per hour. They are separated from each other by 5 km. Third car moving in the opposite direction meets the two cars after an interval of 4 minutes. What is the speed of the third car? அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் ஆஃப் தி தேர்ட் கார் வேணும் நமக்கு. இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ரெண்டு கார் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு கார் இப்படி மூவ் ஆகுது, இது ஒரு கார் இது மூவ் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் கார், இது செகண்ட் கார். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கார் எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது? 30 km per hourல மூவ் ஆகுது. செகண்ட் காரும் 30 km per hourல மூவ் ஆகுது. ஓகே, இங்க வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட். கவனிங்க, இங்க டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் வந்து பாருங்க 5 km கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், 5 km போட்டுங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 km எடுத்துங்க. இது வந்து டிஸ்டன்ஸ். இப்போ தேர்ட் கார் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்க.
இப்படி இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்க, v வெலாசிட்டில மூவ் ஆகுறாங்க. அப்போ தேர்ட் கார் செகண்ட் கார் கிட்ட இருந்து இந்த பாயிண்ட் ஏன்னு இருந்து ஏல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் காரை கிராஸ் பண்ணணும். அப்படிதான் பாஸ் ஆகுது. அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வெலாசிட்டி ஆஃப் தி தேர்ட் கார் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெலாசிட்டி வந்து இந்த வெலாசிட்டி ஆஃப் தேர்ட் காரும் ஃபர்ஸ்ட் காரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால வெலாசிட்டி ஆஃப் தேர்ட் கார் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கார் போடுவோம். வெலாசிட்டி ஆஃப் தேர்ட் காரை வீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கார் வந்து ஆப்போசிட் இருக்கிறதுனா -13 போட்டுக்குவோம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் தேர்ட் கார் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் கார் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு வச்சுங்க. இது v + 13 வந்திருக்கு. இங்க ஆக்சலரேஷன் கிடையாது, யூனிஃபார்ம் மோஷன்ல போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு போட்டுக்குங்க. நமக்கு டைம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 4 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் 4 மினிட்ஸ் ஹவர்ல மாத்திங்க, ஏன்னா எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 4/60 மினிட்டை வந்து டிவைட் பை 60 போட்டோம்னா ஹவர்ல மாறிடும். ஈக்குவல் டு 5 டிவைட் பை ரிலேட்டிவ் வெலாசிட்டி எவ்வளோ பார்த்துருக்கோம், v + 13 பார்த்துருக்கோம். இந்த 4ம் 60யும் கேன்சல் பண்ணுங்க, 15 இந்த 15 அந்த பக்கம் போயிடும். 15 × 5 75. இந்த v + 30 இந்த பக்கம் இருக்கு, 30 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. v is equal to 75 minus 30, so that v is equal to 45 km/h. அப்படின்னா வந்து தேர்ட் கார் மூவ்ஸ் வித் வெலாசிட்டி 45 km/h அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ தேர்ட் கார் மூவ்ஸ் வித் வெலாசிட்டி 45 km. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டினை பாருங்க. A bus is moving with a velocity of 10 m/s on a straight road. A scooterist wishes to overtake the bus in 100 seconds. If the bus is at a distance of 1 km from the scooterist, with what velocity should the scooterist chases the bus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாருங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ பஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இதுதான் வந்து பஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த பஸ் வந்து எவ்வளவு வெலாசிட்டில போகுது பாருங்க, 10 m/s. வெலாசிட்டி ஆஃப் தி பஸ் வந்து 10 m/s இருக்கு. இங்க ஸ்கூட்டரிஸ்ட் இருக்கா, அப்படி இந்த ஸ்கூட்டரிஸ்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காரு, 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. அப்படின்னா 1000 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஸ்கூட்டரிஸ்ட் ஃப்ரம் தி பஸ் வந்து 1000 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 1000 மீட்டர்னு எடுத்துக்கிறோம், 1 கிலோமீட்டர் கொடுத்ததுனால. இந்த ஸ்கூட்டரிஸ்ட் மூவ் ஆகிற வெலாசிட்டி வந்து vs அப்படின்னு எடுத்துக்க. இந்த vs தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டரிஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ்ன்னு பார்த்தோம்னா வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டரிஸ்ட் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பஸ்ன்னு போடணும். அப்போ இந்த வெலாசிட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டரிஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் வந்து நமக்கு vs - 10 கிடைக்குது. அப்போ ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ், இந்த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கூட்டரிஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் வந்து நமக்கு 1000 மீட்டர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? எவ்வளவு டைம்ல சேஸ் பண்றாருன்னா 100 செகண்ட்ல சேஸ் பண்ணியிருக்காரு. கரெக்டுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரிலேட்டிவ் ஸ்பீட், அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீட்ன்றது வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டரிஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ்ன்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் தான் 1000 மீட்டர். இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் வெலாசிட்டி ஆஃப் தி ஸ்கூட்டரிஸ்ட் -10 இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். இது 1000 பை என்ன போடலாம், டைம் வந்து 100 அப்படி போட்டீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு ஈக்குவல் டு 10 இருக்கு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி ஸ்கூட்டரிஸ்ட் ஈக்குவல் டு 10, இந்த -10 இந்த பக்கம் வந்து +10 ஆயிரும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டரிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ எவ்வளவு வெலாசிட்டில வந்து சேஸ் பண்ணியிருக்காருன்னா 20 m/s ஒரு பாஸ் ஆயிருக்காரு. ஸோ தட் 17th கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஆன்சர் சொல்லலாம்னா ஃபோர்த் ஆப்ஷன் 20 m/s இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதே இதுல வந்து வாட் இஸ் தி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் தி ஸ்கூட்டரிஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ்ன்னு கேட்டிருந்தா அப்போ 10ன்னு வந்துடும். ரிலேட்டிவ் வெலாசிட்டினா இங்க 20 போட்டு -10 போட்டால் 10ன்னு வந்துருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. Two trains take 3 seconds to pass one another when going in the opposite direction, but only 2.5 seconds if the speed of one is increased by 50%. The time one would take to pass the other when going in the same direction at original speeds அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கவனிங்க. இப்போ ட்ரெயின்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இது ஒரு ட்ரெயின் எடுத்துங்க, அடுத்து இது ஒரு ட்ரெயின் இப்படி எடுத்துங்க. இந்த டிஸ்டன்ஸ், அதாவது நல்லா கவனிங்க, இந்த எண்டு வந்து 1ன்னு வச்சுங்க, இது 2ன்னு வச்சுங்க, இந்த எண்டு 3, இது 4ன்னு வச்சுக்கிட்டீங்க. இந்த ட்ரெயின் இங்கிட்ட இருந்து இப்படி வந்துடணும். எண்டு 2 வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட எண்டு 2 வந்து செகண்ட் ட்ரெயினோட ஃபோர்த் எண்டை இப்படி கிராஸ் பண்ணணும். இப்படி பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து கிராஸ் பண்ண மாதிரி. சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் v1 ஸ்பீட்ல போகுது, செகண்ட் ட்ரெயின் வந்து v2 ஸ்பீட்ல போகுது. இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம டி டிஸ்டன்ஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். டி டிஸ்டன்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து v1 + v2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். v1 + v2 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைம் டேக்கன் வந்து
3 செகண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைம் டேக்கன் 3 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் v1 plus v2 is equal to d/3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் 1. அடுத்த செகண்ட் கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if the speed of the 1 is increased by 50%, if the speed of 1 is increased by என்ன சொல்லுங்க 50% சொல்லியிருக்காங்க. அப்போ v1 வந்து increased by 50% வச்சுக்கலாம். அப்போ v1 dash is equal என்ன எடுத்துக்கலாம்னா v1 plus 50% 50 by 100 of v1 அப்படின்னு எடுத்துங்க. ஸோ இதை சால்வ் பண்ணால் 1/2, ஸோ 3/2 v1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது v1 dash. ஓகேங்களா? அப்போ செகண்ட் கேஸ்ல என்ன ஆகுதுன்னா அப்பயும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால v1 dash plus v2 is equal to d/t2. t2 பண்ணோம். t2 டைம் தான் இங்கே 2.5 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இது t2 2.5 செகண்ட். இப்போ என்ன பண்ணலாம்னா v1 dash வந்து 3/2 v2ன்னு எடுத்துக்குங்க, v1ன்னு எடுத்துக்கங்க பிளஸ் v2ன்னு எடுத்துக்கிட்டு இது d/2.5ன்னு போட்டுக்குங்க. இது இந்த ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2ன்னு போடுங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 போட்டால் v2 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இல்லைன்னா 2 மைனஸ் 1 போடுங்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், மைனஸில் வராது. ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1ன்னு போடலாம். ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1 போட்டால் 3/2 v1லேருந்து ஒரு v1 போனால் v1/2 தட் இஸ் ஈக்குவல் டு d இன்ட்டு என்ன வருது பாருங்க 1/3 மைனஸ் 1/2.5 அப்படின்னு கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ணோம். இது வந்து சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1 போடுறோம். v2 கேன்சல் ஆயிருது. 3v1/2ல v1 கழிச்சுட்டா v1/2. அப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 கழிச்சிட்டோம். எப்படி கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்னா v1 இஸ் ஈக்குவல் டு இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும் 2d/15 கிடைக்கும். இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா v1 வந்து 2d/15 plus v2 is equal to d/3 வருது. இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு v2 is equal to என்ன கிடைக்கும்னா வந்து d/5ன்னு கிடைக்கும். d/5ன்னு கிடைக்கும். சரிங்களா? d/5ன்னு கிடைக்கும்பா. v2 equal to d/5 கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா when they are going in same direction எவ்வளவு டைம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, to pass other when going in the same direction what is the time taken அப்படின்னு கேட்டிருக்காங்க with original speed v1 v2லயே போற மாதிரி. ஸோ அப்போ வந்து சேம் டைரக்ஷன்ல போகும்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி வரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து இந்த v2 இப்படி போகுது, இந்த சேம் டைரக்ஷன்ல செகண்ட் ரெண்டு ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்லேயே போகணும். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன வரும் சொல்லுங்கப்பா v1 மைனஸ் v2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அது இல்லாமல் நமக்கு v1 வந்து 2d/15 வந்திருக்கு, v2 வந்து d/5 வந்திருக்கு. அப்போ v2 தான் கிரேட்டர்னால v2 மைனஸ் v1 போட்டுக்கலாம். v2 மைனஸ் v1 போட்டுங்க. ஓகேங்களா? இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம்னு அப்படியே போட்டுங்க. இஸ் ஈக்குவல் டு v2 வந்து d/5, v1 வந்து 2d/15. கரெக்டுங்களா? இப்போ இந்த d காமனாக கேன்சல் பண்ணிடலாம். d காமனாக கேன்சல் பண்ணிடுங்க. காமனாக கேன்சல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இங்கே 1/5 மைனஸ் 2/15 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 1/5 மைனஸ் 2/15 எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. இங்கே ஆன்சர் வந்து நமக்கு இந்த 15 எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு t is equal to 15 செகண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ டைம் டேக்கன் when they are passing with original speed சேம் டைரக்ஷன்ல போகும்போது டைம் டேக்கன் டு பாஸ் each other வந்து 15 செகண்ட் எடுத்துக்குது. தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. 4 particles A, B, C and D are in motion. The velocity of one with respect to other are given as velocity of D with respect to C is 20 meter per second towards north. Velocity of B with respect to C is 20 meter per second towards east. Velocity of B with respect to A is 20 meter per second towards south. Then velocity of D with respect to A கேட்டிருக்காங்க. ஓகே, இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் velocity of D with respect to நம்ம பாருங்கப்பா, velocity of D with respect to C வந்து 20 மீட்டர் per second எந்த டைரக்ஷன்ல இருக்கு, நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ J கேப்னு போட்டுக்கோங்க, J கேப். அடுத்து velocity of B with respect to C வந்து ஈஸ்ட். velocity of B with respect to C வந்து அதுவும் 20 மீட்டர் per second இன் ஈஸ்ட், I கேப் போட்டுங்க. அடுத்து velocity of B with respect to A வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க, சவுத் டைரக்ஷன். அப்போ velocity of B with respect to A வந்து 20, அது மைனஸ் Jன்னு போட்டுக்கோங்க, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சரி, இப்போ நம்ம கொடுத்ததெல்லாம் எழுதலாம். velocity of D with respect to C தானே இருக்கு. அப்போ velocity of D with respect to C னா velocity of D minus velocity of C that is equal to 20 J cap. அடுத்து இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்கப்பா. சரிங்களா? செகண்ட் வந்து velocity of B with respect to C பாருங்க. velocity of B with respect to C வந்து velocity of B minus velocity of C
இஸ் ஈக்குவல் டு அது 20 ஈஸ்ட் டைரக்ஷன் 20 I கேப் அப்படின்னு வச்சுட்டு இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து velocity of b with respect to a பாருங்க. velocity of b with respect to a வந்து velocity of b minus velocity of a equal to என்ன வந்திருக்குன்னா 20 j cap minus j அப்படின்னு போட்டு இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா velocity of d with respect to a அப்படின்னா velocity of d with respect to a question mark கேட்டிருக்காங்க. அப்படின்னா velocity of d minus velocity of a வேணும். அப்படி வேணும்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணா நமக்கு இந்த velocity of d minus a கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 பிளஸ் ஈக்குவேஷன் 3 போட்டு பாருங்க, உங்களுக்கு vd மைனஸ் va வந்துடும். பாருங்க ஈக்குவேஷன் 1ல இருந்து 2 கழிக்கும் போது vc கேன்சல் ஆயிரும். அடுத்து vb வந்து மைனஸ் ஆயிரும், vb மைனஸ் வந்துருது. அடுத்து ஈக்குவேஷன் 3 ஆட் பண்ணும்போது vb கேன்சல் ஆயிருது. அப்போ vdயும் va மட்டும் தான் நிக்குது. ஸோ தட் vd மைனஸ் vaன்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? அப்போ ஈக்குவேஷன் 1 வந்து என்னது 20j. கரெக்டுங்களா? ஓகேங்களா? அடுத்து ஈக்குவேஷன் 2 வந்து என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். அப்போ மைனஸ் 20i. அடுத்து ஈக்குவேஷன் 3 ஆட் பண்ணும் பிளஸ் மைனஸ் 20j. இப்போ மைனஸ் 20j பிளஸ் 20j கேன்சல் ஆயிருச்சு. ஸோ மைனஸ் 20i இருக்கு. அப்போ மைனஸ் 20i என்றது ஈஸ்ட் டைரக்ஷன், மைனஸ் i என்றது வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஆன்சர் வந்து வெஸ்ட் டைரக்ஷன். அப்போ 20 இன் வெஸ்ட் டைரக்ஷன். 20 இன் வெஸ்ட் டைரக்ஷன் பாருங்க எந்த ஆப்ஷன் வருது நமக்கு, 20 இன் வெஸ்ட் டைரக்ஷன்ன்றது 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A ball is thrown vertically down with a velocity of 5 meter per second. With what velocity should another ball be thrown down after 2 seconds so that it can hit the first ball in the next 2 seconds? அப்படின்னு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து ஒரு பார்ட்டிகள் வந்து இங்கே தான் ஒரு டவர் ஏதாவது ஒன்று இருக்கு, சும்மா இருக்கட்டும் டவர். இங்கே ஒரு பாலை வந்து இப்படி த்ரோ பண்ணிட்டேன், t = 0ல த்ரோ பண்ணிட்டேன் டவுன்வர்ட். இந்த பால் இப்படியே வந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் 2 செகண்ட் அனதர் பால், இது ஃபர்ஸ்ட் பால் கரெக்டுங்களா? ஆஃப்டர் 2 செகண்ட் கொஞ்சம் தள்ளி வரைகிறேன், உங்களுக்கு இங்க இருந்தா அதாவது டாப் ஆஃப் தி டவர்ல இருந்து தான் த்ரோ பண்றேன்னு வச்சுங்க. ஆஃப்டர் 2 செகண்ட் வந்து அனதர் பாலை வந்து நம்ம ஒரு வெலாசிட்டி u வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்றோம். ஆனா ஃபர்ஸ்ட் பாலை வந்து எந்த வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்றோம், 5 மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துட்டாங்க. இந்த செகண்ட் பாலை எவ்வளவு வெலாசிட்டில நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம், அகைன் ஆஃப்டர் 2 செகண்ட் தே வில் மீட். அதாவது எஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டோனும் செகண்ட் ஸ்டோனும் மீட் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டோன் ஃபர்ஸ்ட் ஸ்டோனை மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டிராவல்ஸ் டைம் டேக்கன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஸ்டோன் வந்து 4 செகண்ட். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோனை ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டோனை 2 செகண்ட் கழிச்சு தான் ட்ராப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டோன் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் 2 செகண்ட் கழிச்சு தான் செகண்ட் ஸ்டோன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோனை மீட் பண்ணது. அதனால t1 = 4 செகண்ட் சொல்லிட்டேன். செகண்ட் ஸ்டோன் எவ்வளவு டைம் டிராவல் ஆயிருக்கும், 2 செகண்ட் டிராவல் ஆயிருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டோனும் மீட் ஆகுது இல்லைங்களா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டிராவல் ஆன டிஸ்டன்ஸ் s1 எடுத்துக்கணும், செகண்ட் ஸ்டோன் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் s2. ரெண்டுமே சேம் பிளேஸ்ல இருந்து டிராப் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே சேம் பாயிண்ட்ல போய் மீட் ஆகும். அப்படி தானே அது? அப்படின்னா s1 = s2. டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஃபர்ஸ்ட் ஸ்டோன் = டிஸ்டன்ஸ் டிராவல் பை செகண்ட் ஸ்டோன். டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ut + ½ ad ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஸ்டோனுக்கு u என்ன சொல்லுங்க, 5. ஸோ 5 into டைம் வந்து எவ்வளோப்பா 4 + ½ ad ஸ்கொயர். ஆஃப் இன்ட்டு a வந்து ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி 10 போட்டு இன்ட்டு t வந்து 4 ஸ்கொயர்னு போட்டுங்க, டைம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஸ்டோனுக்கு வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், u இன்ட்டு டைம் டேக்கன் 2ன்னு போட்டுங்க, பிளஸ் ஆஃப் இன்ட்டு a வந்து 10ன்னு எடுத்துங்க, இன்ட்டு d ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் போட்டுங்க. இப்போ இந்த 5 into 4 20, இங்க 10/2 வந்து எவ்வளவு வருது 5, இங்க 4 ஸ்கொயர் 16, 16 into 5 80, 80 + 20 100ன்னு வருது. இங்க என்ன வருது பாருங்க 2u, இங்க வந்து இந்த ஒரு 4ம் 2ம் கேன்சல் பண்ணா 2 into 10 20ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? சரி, அப்போ 2u = என்ன வருது 100 - 20 80ன்னு வருது. ஸோ u = 40 மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா இந்த 20th கொஸ்டினுக்கு வந்து எந்த வெலாசிட்டில செகண்ட் ஸ்டோனை டிராப் பண்ணியிருக்காங்கன்னா 40 மீட்டர் பர் செகண்ட்ல டிராப் பண்ணியிருக்காங்க. ஸோ 20th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்.